ஸ்தலத்துல என்ன இல்ல? 21:3 வெளிப்படுத்தல் 22:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, வியாதி இல்லை, சாவும் இல்லை, இருள் இல்லை என்று நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அங்குதான் இவைகளெல்லாம் அல்ல. அதற்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு, நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கிதம், உன்னதத்தில் ஓசன்னா. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காணா நாடு. நித்திய மகிழ்ச்சி, ஓயாத கீதம், உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா, அதிசயமான ஒளிமய நாடா, ஈஸ்வரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் ஈஸ்வரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். ஐயா, அந்த வாசஸ்தலம், அந்த நாட்டுக்கு செல்லும் வரை பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் உண்டு. ஆனால் இவன் மத்திலே நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தும் ஆத்ம மனவாளம் நமக்கு உண்டு. அந்த நாட்டுக்கு போக என்ன வழிங்க? சபையில் அங்கத்தினர் ஆயிட்ட போயிடலாமா? இல்லை. ஞானஸ்தானம் எடுத்துட்டா போகலாமா? இல்லை. கர்த்தருடைய பந்தில பங்கு உண்டா போயிடலாமா? இல்லை. அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசிட்டா போகலாமா? இல்லை. 40 நாள் உபவாசம் இருந்துட்டா போகலாமா? இல்லை. ஊழியங்களும் கிறிஸ்தவ சேவையிலும் சேர்ந்து செய்தா போகலாமா? முடியாதுங்க. போக ஒரே ஒரு வழிதான். யோவான் 14:6 படி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், எல்லை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வரான் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவரே தான் ஐயாவளே, ஒருவரே தான் ஐயாவளே. இதுதாங்க சத்தியம். நாம் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கும் விசுவாசம் மட்டுமே நம்மை பரலோகத்தில் சென்று அடையும் வேறு ஒன்றும் அல்ல. தெய்வகுமாரன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், பாவம் இல்லாமல் எனக்கு ஜீவித்தார், என்னுடைய பாவங்களுக்காக கல்வாசலில் மரித்தார், அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு வாசத்தால் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மீண்டும் மகிமை பொருந்தியவராக திரும்பி வருவார், அப்படி என்னோடு சேர்த்துக் கொள்வார். அவர்தான் ரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக அந்த ரட்சிப்பு வந்து விட்டது. உடைய பரலோக பிரஜையாக தேவன் மாற்றி விட்டார். ஐயா, நாம் ஜெபிப்போம். டாக்டர் தாமஸ் ரைலி என்ற கிறிஸ்தவ மருத்துவர் நியூயார்க்கில் உள்ள புறநகர் பகுதியில் ஏழை எளிகளுக்கு இலவசமாக மருத்துவம் செய்து வருந்தார். அவர் தங்கியிருக்கும் கிளினிக்கம் ஒரு குறுகிய ஒரு பழைய கட்டிடத்தில் 2வது மாடியில் இருந்தது. அந்த மாடியில் செல்லும் நுழைவாயில பேர்பலகை டாக்டர் தாமஸ் ரைலி ஆஃபீஸ் அப்ஸ்டர்ஸ் என்று மேலாக ஒரு குறி இருந்தது. ஒரு நாள் அவர் அநேகனர் வெளியே வரவில்லை. சென்று பார்த்த பொழுது ஏழைகளுக்கு இன்று முற்றுமாக ஜீவத்தை கொடுத்ததுனால எந்த உத ஹீட்டிங் ஃபெசிலிட்டியும் இல்லாமல் அந்த குளிரில் அவர் மரித்து போய் கிடந்தார். அவருடைய நண்பர்களும் ஏழை எளியவர்களும் சேர்ந்தவர்கள் நல்லடக்கம் செய்தார்கள். அவருடைய கலரில் எபிடாப் கலரில் என்ன எழுதுவது யோசித்தார்கள். அவருடைய தியாகத்தை உணர்ந்தவர்களாக அவருடைய கிளினிக் நுழைவாயில் இருந்த அதே வாசகத்தை எழுதினார்கள். டாக்டர் தாமஸ் ரைலி ஆஃபீஸ் அப்ஸ்டர்ஸ் என்ற மேல் நோக்கி பரலோகத்தை நோக்கி குறிவிட்டார்கள். இவ்விதமே கிறிஸ்து நம்ம இரட்சகராக இருப்பார் என்றால் இந்த உலகம் ஓடி முடிக்கும் பொழுது நாம் கூட அந்த மகிமையான நாட்டில் ஆத்ம மனோடு யுக யுகமாக இருக்கலாமே. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மை நாமே ஆராயும் நேரம் இது. கேட்டு சத்தியத்துக்கும் நம்முடைய ஜீவத்தை ஒப்பு கொடுத்து, தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தோடு இந்த கர்த்தரில் பந்தியில் பங்குள்ள என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழிகள் பார்த்து நித்திய வழியை நினைத்துங்கப்பா. நான் மற்றவர்களை நிதானிக்க அல்ல, என்னை நானே நிதானித்தவனாக, கர்த்தருக்கு விரோதமாய் செய்த பாவங்கள், மீறுதல், அக்கிரமங்களை இணைத்தவளாக சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன். கண்கள், பேச்சு, பார்வை, செய்யும் மூலமாக செய்த காரியங்களை அறிக்கையிடுகிறேன். நமக்கு பாவமில்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறாயிருப்போம்,
சத்தியம் நமக்குள் இராது என்று சொல்கிறது. ஆனால் அதை கேட்டால் நம்மை பரிசுத்தப்படுத்தி நிலைநிற்பதற்கு அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரே. கர்த்தர் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆஸ்வதி கொடுக்கத்தக்கதாக தம்பி வில்லியம் ஜெபத்தில் நம்ம நடத்துவார்கள். துதிக்கிறோம் அப்பா, இந்த காலை வேளைக்காய் நன்றியுடைமை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு கூட பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இந்த வேளையில இந்த அப்பத்தையும் ரசத்தையும் பானம் பண்ணத்தக்கதாக தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரே இதில் பங்கு பெற தேவன் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். இதை தேவன் ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் அந்த உணர்வோடு கூட ஆண்டவரே இதில் பங்கு பெற தேவன் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இதை ஆசீர்வதித்து தர முடியாது ஜெபிக்கிறோம்.